எனக்கு என்னென்ன திரைப்படங்கள் மேலேயும் நடிகர்கள் மேலேயும் எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை. அப்படி கோவம் தான் நான் ஏன் ரஜினிகாந்தை பயன்படுத்தி அரசியல் மாற்றத்தை பண்ணிட முடியாதான்னு நான் போய் நினைக்கிறேன்னா எப்படி? ஆனால் இன்றைக்கி என்ன 300 கோடி 400 கோடி போட்டு படம் எடுத்தால் தான் தியேட்டருக்கே போகிறான் இல்லையா? பிரம்மாண்டமான படங்களின் மூலம் என்ன கொடுத்தீங்க? நான் ரஜினியிடமே சொல்லிட்டு வந்தேன், சார் நீங்கள் எத்தனை படம் வேணால் நடிங்க, ஆனால் ஒரு முள்ளும் மலர் மாதிரி மீண்டும் நடிக்க பாருங்க. ஒரு 6லிருந்து 60 வரை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க பாருங்க. எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம் நடிச்சிங்களே, அதில் கடைசியில் இந்த அம்பிகாவை வந்து பார்ப்பீங்களே, என் கண்ணு முன்னாலே இருக்கு. அது மாதிரி படங்க பண்ணுங்க. இதெல்லாம் என்ன காலத்தால் நிற்காது சார்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். யோசிச்சு பாருங்க. இப்போ கமலஹாசன் நீங்கள் அபூர்வ ராகங்கள் படங்கள் இப்போ போய் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, பாலச்சந்தர் எடுத்த ரஜினியும் கமலஹாசன் நடிச்ச அவர்கள் படம் பாருங்கள். இதெல்லாம் என்ன எத்தனை ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் எடுத்த படங்க. ரொம்ப சாதாரண பட்ஜெட்டில் சிறப்பாக எடுத்த படங்கள்லாம் சிறப்பாக நடந்திருக்கு. இந்த விஜயன் நடித்த படங்கள்லேயே இந்த பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, இந்த படங்களை பார்த்து அதுக்கு பிறகு தானே அவர் பெரிய ஸ்டார் ஆனார். ஆனால் அந்த படம் தான் நிற்கும். இதெல்லாம் எப்படி நிற்கும்? சம்மட்டி எடுத்து மண்டையே அடித்து பொழக்கிற மாதிரி. இதில் கூட அந்த காட்சியை காட்டினார். வீரபாகுக்கு ஏன் இது மாதிரி ஆனார்? நான் ஏற்கனவே ஒரு படத்தை ரொம்ப வற்புறுத்தி காட்டினானுங்க, அதில் ஒரே அடி சம்மட்டியில் மண்டையை பொழக்க. இப்படிலாம் பண்ணக்கூடாதுயா, இப்படிலாம் பண்ணக்கூடாது. சினிமா என்பது நான் என்ன இதோட சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு இந்த சினிமா மேலே எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. கோபம் அதனால தான் இருக்கு எனக்கு. ஐயா, எழுத்து படித்தவனை மட்டும்தான் போய் பாதிக்கும். படிக்காத பாமரனிடமும் சென்று சேர்ந்து பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஊடகம் உலகத்தில் உண்டென்றால் அது சினிமா ஒன்று தான். எழுத்தறிவே இல்லாத பாமரன் அவனை போய் பாதிக்கும். அதை முறையாக பயன்படுத்தி முதலமைச்சர் நாற்காலியில் வந்து சேர்ந்த மனிதன் எம்ஜிஆர். யோசிங்க. ஒரு பாட்டு தமிழ்நாடு புழ கொண்டு போச்சு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு. அந்த ஒரு பாட்டு கிராமம் வரைக்கும் திமுகவை கொண்டு போய் சேர்த்தது. இன்னைக்கு என்ன பாட்டா வருது? முக்கலும் முனகலும், நீ லவ்வரியா நான் லவ்வரனான்னு ஒரு பாட்டு போடுறான். என்னதான் எழுதுறீங்க? கேட்டா கண்ணதாசன் எழுதும்போது ஒரு பாட்டுக்கு அதிகபட்சம் வாங்கியது 5000 ரூபாய் தான். இப்போ எந்த கிறுக்களுக்கும் ₹1,00,000 மேலே தான் பாட்டு எழுதுறான். என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு சமூக பொறுப்பே கிடையாதா? இந்த சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையே உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் என்ன மனிதர்கள் என்று கேட்கிறேன். எப்படியாவது பணத்தை சம்பாதிப்பது தான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நோக்கம் என்றால் இதை விட வேறு தொழில் செய்து நீங்கள் நன்றாக வாழலாம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். பணம் என்பது என்னையா? அதுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. அது அயோக்கியரிடம் இருக்கும், யோகியனிடம் இருக்கும். பிறகு என்ன? யோகியனிடம் மட்டும்தான் பணம் இருக்கும் என்றால் பணம் தொழுகைக்குரியது. ஆனால் அந்த பணம் எல்லா அயோக்கியர்கள் கையிலும் இருக்கும் என்ற போது அதற்கு என்ன மரியாதை என்கிறேன்? ஒரு கட்டம் வரைக்கு தானே பணம். உன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற வரையில் தான் அது பணம். உன் தேவைகளை நிறைவேற்றிவிட்ட பிறகு அது வெற்று காகிதம். அந்த காகிதத்தை என்ன செய்யணும்? நீங்க நான் எனக்கு வீடு வேணும், கிடைச்சிருச்சு. கார் வேணும், கிடைச்சிருச்சு. என்னென்ன வசதி வேணும், எல்லாம் கிடைச்சிருச்சு. அது வரைக்கும் அது பணம். அதற்கு மேலே எனக்கு எந்த புதிதாக தேவை இல்லை என்றால் என்னிடம் இருப்பது வெற்று காகிதம். அந்த காகிதத்தை மீண்டும் பணமாக்க வேண்டும் என்றால் இல்லாதவனுக்கு கொடுக்கிற போதுதான் அந்த காகிதம் மறுபடியும் பணமாகும். எனவே எங்கே ஏழை, எங்கே அனாதை, எங்கே அகதி, எங்கே நோயுற்றவன், எங்கே கல்வியறிவற்று கிடப்பவன் தேடி தேடி கொடுக்க வேண்டும். நான் வீரபாகு இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம், அவர் வருவார் காலையில் என்னோட பேசிட்டு இருப்பார். நான் அந்த மருத்துவமனையில் 28 நாள் இருந்தபோது ஒரு நாள் அவர் சொன்னார், வியந்து போனேன். இந்த மனிதனுக்குள்ளே எப்பேற்பட்ட மனிதனே. அவர் முக்கியமான நடிகர்களை பற்றியெல்லாம் அப்படியே பேசிகிட்டே வந்தார். சொன்னார், ஐயா, இந்த நடிகர்கள் எல்லாம் 100 கோடி 150 கோடின்னு வாங்குறாங்களே, வாங்கட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்குற போதே 10 கோடி ரூபாய் ஏழைகளுக்கு, அவர்கள் கல்விக்காக, அவர்கள் மருத்துவத்துக்காக,
இப்படி ஏதாவது ஒரு சமூக பயன் பெறுவதற்கு ஒரு படத்தில் நீ 100 கோடி வாங்குற, 100 கோடியில் 90 கோடியை வைத்துக்கொள், 10 கோடியை நீ சமூக மக்களின் நலனுக்காக கொடுத்தால் உன்னை உலகம் பாராட்டுமே. அதுதானே ஒரு உன்னதமான வாழ்வாக இருக்க முடியும் என்று சொன்ன வீரபாகு இது போன்ற படங்களில் வெற்றி பெற்றால், வெற்றி பெற்று பெரும் பணத்தை ஈட்டுவதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஈட்டினால் அவர் சொன்னதை செய்வார். அவர் சித்த மருத்துவத்தில் சாதித்தது போலவே இந்த திரை உலகத்திலும் அவர் சாதித்து வெற்றியாளராக வந்து இந்த சமூகத்திற்கு இயன்ற வரையில் பயன்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.